Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ஸ்வாடேஜ் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் 8 தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே லின் வந்து இப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அம்மா மட்டும் என்னோட கையை பார்த்துருந்தாங்கன்னா என்னை திட்டியே தீர்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நோட் பண்ண கிறிஷ் வந்து நீ க்ளூலாம் எதுவும் போட வேணாம், நானே க்ளூ பண்ணி ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். நைட்டும் ஆகுது. ஃபைனலாக இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. சேல் பண்ணுற வரை இதை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் சேடாக இருக்குன்னு சொல்கிறான். ஆமாம், நான் தானே முக்கால்வாசி வேலையை பார்த்தேன் அப்படின்னு கிறிஸ் சொல்லவும், நீ தானே பார்க்க வேணான்னு சொன்னேன், இப்போ ஏன் எப்படி சொல்கிறேன்ட்டு லின் வந்து அவனை பார்த்து மறைக்கிறான். நாளைக்கு கேனலுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதில் என் வீட்டுக்கு வந்துடுன்னு லின் சொல்கிறான். அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு கிறிஷ் கேட்க, நாளைக்கு நான் வந்து உனக்கு மூமெண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதுக்கு உட்டன் ஃப்ளோர் தான் சூட் ஆகும், என்னோட வீடு வந்து உட் தான், அதனால என் ரூம்ல வச்சே நம்ம 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்டை வந்து பத்திரமா பாத்துக்கோ, அப்பதான் நமக்கு ஹை பிரைஸ்ல சேல் ஆகும்னு சொல்றான். சொன்னதே சொல்லி கழுத்து இருக்காதுன்னு சொல்லி கிறிஷ் வந்து அந்த ப்ராஜெக்டை வாங்கிக்கிறான். அவங்க நினைச்ச அந்த டேயும் வருது. எல்லாருமே நம்ம கேர்லியோட ப்ராஜெக்ட் தான் பாக்குறாங்க. $20 ஒரு பையன் வாங்கவும் செஞ்சுட்டான். அப்படி என்ன கேர்லி பண்ணியிருக்கா அப்படின்னா ரோலர் கோஸ்டர் தான் பண்ணியிருக்கா. பாத்தியா, இருக்கிறதுல என்னோட தான் ஹையஸ்ட் ப்ரைஸ் $20 அப்படின்னு சொல்லி நம்ம லின் கிட்ட சீன் போட்டுட்டு இருக்கா. நீயும் கிறிஷும் அப்படி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம லின் கிட்ட பேச, நாங்கள் நார்மலாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு லின் சொல்கிறான். அதான் தெரியுமே, உன்னை யார் கூட பேர் பண்ணியிருக்காங்க, கிறிஷ் கூட இல்லை, அப்போ நார்மலாக தானே இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் மட்டம் தட்டுறா. ஆமாம், கிறிஷ் எங்க, கிறிஷ் வருவானா மாட்டானா அப்படின்ட்டு ஒரு பையன் வந்து கேட்குறான். அப்பெல்லாம் அவனை பற்றி பேசாத, வருவான் அப்படின்ட்டு லின் வந்து அவனுக்காக பேசிக்கிட்டு இருக்கும்போதே கிறிஷும் வந்து அங்கே வந்துடுறான். நான் வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பார்க்குறான். இவனே வந்து பார்த்துட்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்துடுறான். ஏன்னா அது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதில் இன்னும் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி கிறிஷ் வந்து ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கான். இந்த வுட் ஹவுஸை எனக்கு தரியா, நான் உனக்கு $10 தரேன் அப்படின்ட்டு கேர்லி கேட்குறா. ப்ராப்ளமே இல்லை, ஆனால் என்ன, உன்னோட ப்ரைஸ் தான் லாஸ்ட் வேறு ஹையாக இருந்துச்சுன்னா உனக்கே தரேன், நடுவில் யாராவது நல்ல ப்ரைஸ்க்கு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருவேன் வசடிச்சுட்டே சொல்கிறான். அப்படி தானே கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட கேட்க, கிறிஷ் வந்து ஃபேஸை உருன்னு வச்சுருக்கான். இப்போ இவனுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ சேடாக இருக்கான் அப்படின்னே பார்த்துட்டு இருக்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பட்டன் இருக்குது, அதை டச் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ல இருந்து சாங் ப்ளே ஆகுது. அப்போ இது மியூசிக் பாக்ஸா, பார்க்குறதுக்கு வந்து வீடு மாதிரி இருக்குது, பட் வந்து மியூசிக் பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லின்னும் வந்து இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, எப்போ இவன் வந்து இதை டெவலப் பண்ணான், சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நம்ம கிறிஷை பார்க்க, கிறிஷ் வந்து உருன்னு தான் இருக்கான். $50 கொடுக்குறேன், இதை நானே எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு லின் கிட்ட மேம் கேட்க, நம்ம லின் வந்து கிறிஷ் கிட்ட கேட்குறான். கிறிஷ் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லின்னும் வந்து ஹாப்பியாக அந்த $50 வாங்கிக்கிறான். நான் உனக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ இப்படி ஹாப்பியாக இருக்கியா சேடாக இருக்கியான்னு பார்க்கலான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து கிறிஷை கூப்பிட்டுட்டு, இந்த $45 வந்து நீயே வச்சுக்கோ, நான் எதுவும் பெருசாக பண்ணல, நீ தான் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். வெறும் $50 ஒர்த் ஆகும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டல அப்படின்னு கோவமாக பேசிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். உனக்கு வந்து $50 ஓகே, இல்லாட்டி நேற்றே நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிற அப்படின்ட்டு லின் கேட்குறான். கிறிஷ் வந்து இவனை கண்டுக்கவே இல்லை, இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் எப்போல்லாம் வந்து போய் பேசுகிறானோ அப்போல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல லின்னாலே பொறுத்துக்க முடியல, அவனோட சைக்கிளை பிடிச்சி இழுக்கிறான். உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எதுவும் கம்ஃபர்டபுள் இல்லாட்டி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி பிடிச்சி இழுக்க, கிறிஷ் முன்னாடி இழுக்க, 2 பேருக்குள்ளே தள்ளுமுள்ளாகி அங்கேயே விழுந்துடுறாங்க. லின் வந்து எந்திரிச்சு கிறிஷும் விழுந்துட்டானே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி விட போகிறான். பட் வந்து என்னை டச் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமாக பேசுகிறான். உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு லின் கேட்குறான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இவன் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்ட்டு லின் வந்து சேட் ஆகுறான். அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. என்ன ரீசனால கிறிஷ் வந்து இந்த மாதிரி கோவமாக நடந்துக்கிறான், ஒருவேளை இவன் ஆசாசையாக பண்ணால் அந்த ப்ராஜெக்டை வந்து இவங்கிட்ட கேட்காம $50 கொடுத்துட்டானா, இல்லை லின்காக அந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்து பண்ணானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக அவன் கோவமாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.